ஹலோ மக்களே, இன்றைக்கி ஒரு மினி விலாக் பார்க்கலாமா? மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வரையும் என்ன பண்ணேன் அப்படின்றது. காலையிலே சமைச்சு சாப்பாடு எடுத்துகிட்டு எங்கள் அப்பாவுக்கு கொடுக்கறதுக்காக நானும் என் தங்கச்சியும் வந்து கிளம்பிட்டோம். எங்கள் அப்பாவுக்கு வந்து அறந்தாங்கில் தான் இன்றைக்கி வேலை. ஸோ பக்கத்தில் தானே கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். ஷார்ட்கட்டில் போனோம். சரி இப்படி போவோம், அங்கிட்ட ட்ரெயின் ஏதாவது வந்துச்சுன்னா பிளாக் பண்ணிடுவாங்க இல்லையா ரயில்வே கேட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்கட்டில் போனோம். எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துலேருந்து இன்ன வரையும் இந்த ரோடு இப்படி தான் கிடக்குது. அது இன்னும் பாட்டின பாடு கிடையாது. ஷார்ட்கட்டில் வந்து மெயின் ரோட்லேயும் வந்து அறந்தாங்கி ரீச் ஆகிட்டோம். அப்புறம் அறந்தாங்கில் உள்ள ஒரு ஸ்ட்ரீட்டில் தான், அங்கெல்லாம் ஸ்ட்ரீட்டாக தானே இருக்கும். ஸோ அங்கே ஒரு நகரில் தான் எங்கள் அப்பாவுக்கு வந்து வேலை. ஸோ அங்கே வேலைக்கு பார்க்குற இடத்துல சாப்பாடு கொண்டு போனாக்கலே என் தங்கச்சி நான் தான் பெரியப்பா கொண்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போனான். புள்ள கொண்டு போன வேகத்துலேயே பின்னாடி என்னடி திரும்பி பார்த்தா என்ன நாய்க்கா அப்படின்னு. நம்ம புள்ள நாயினாலே 10 அடி தள்ளி போய் தான் நிற்போம். ஸோ அப்புறம் அங்கே உள்ள அங்கிள் வந்தாருங்க. அவங்கள்ட்ட சாப்பாடு கொடுத்துட்டு நாங்களும் அங்கேருந்து கிளம்பிட்டோம். என் தங்கச்சி சொன்னால் மெயின் ரோட்லேயே போயிடுவோங்க்கா, அந்த குண்டு குழி ரோடு வேணாங்க்கா அப்படின்னு சொல்லிட்டா. சரிடியே வா கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெயின் ரோட்லேயே நாங்கள் வந்துட்டோம். ஸோ வர வழியில் வந்து வயிர்வேல் அங்கே வந்து நர்சரி கார்டன்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அந்த சைடெல்லாம் நிறைய விஷயங்கள் அந்த இடத்துல தான் பர்டிகுலராக வந்து இருக்கும். ஸோ கூடையெல்லாம் பின்னி ஒரு பாட்டி விற்றுட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் என் தூரத்துலேருந்தே என் தங்கச்சி பார்த்து அக்கா வா பார்த்துட்டு போவோம் அப்படின்னா, சரிடி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அங்கேக்குள்ள அந்த வயசான தம்பதிகள் அவங்க வந்து கூடையெல்லாம் பின்னி விற்றுட்ருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்கள்கிட்டலாம் வந்து நம்ம பேரம் பேசக்கூடாதுல்ல. ஸோ அவங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த கூடை நெய்கிறாங்க. நான் அவங்கக்கிட்ட போய் ஒரு சிலவங்க பேரம் பேசுவாங்க. அவங்களுக்கு முடிஞ்ச அளவு ஹெல்ப் பண்ணுங்கள் அந்த மாதிரி உள்ளவங்களுக்குலாம். அப்புறம் நாங்களும் எங்கள் ஊருக்கு வந்துட்டோம். இதான் நான் படித்த ஸ்கூலு. இந்த ஸ்கூலை பார்க்கும்போது பழைய மெமரிஸ் படிக்கும்போது என்னென்ன சேட்டை பண்ணோம், என்னென்ன ஜாலியாக இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம், அந்த மெமரிஸ்லாம் வந்து எனக்குள்ளே வந்துட்டு போயிடுச்சு. ஸோ என்னோடய ஸ்கூல் மெமரிஸ்லாம் மறக்க முடியாத நினைவுகள். மீண்டும் கிடைக்குமா அந்த நாட்கள் அப்படிங்கிற ஏங்குகிற நாட்களாக மாறிடுச்சு இப்போ எனக்கு. அப்புறம் நானே என் தங்கச்சியோடையே பேசிவிட்டு என் தங்கச்சிட்ட ஸ்கூலை பற்றிலாம் சொல்லிவிட்டு இப்படிலாம் இருந்தோண்டி அப்படி இப்படிலாம் சொல்லிவிட்டு நாங்களும் வீட்டுக்கு வந்து ஃபைனலாக வந்து ரீச் ஆகிட்டோம். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு வேலையே ஸ்டார்ட்டு. ஸோ வழியாக வீட்டுக்கு வந்துட்டு போய் பார்த்தா அப்புறம் என்னோடய சாரீஸ் வந்து துவைக்காம, ஏன்னா 2 நாள் ஒரே மழையில துவைச்சி போட்டால் காயாது. சரி என்ன பண்ணுவோன்னு சொல்லிட்டு அப்புறம் அதையும் வந்து சோப் தூள் போட்டு ஊற வச்சுட்டு, நீ ஊறிட்டு கெட அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஒரு சைடு ஊற வச்சுட்டு அப்புறம் வந்து காலை சாப்பாடு இன்னும் சாப்பிட்றதுக்காக வந்து போயிட்டேன். ஸோ காலைல வந்து எங்கள் அப்பாவுக்காக சமைச்சது சுட சுட சாதம், அப்புறம் முட்டை பணியார கிரேவி, ரசம், அப்புறம் வந்து சேனக்கிழங்கு பொரியல். ஸோ இதெல்லாம் தான் பண்ணோம். ஸோ காலை சாப்பாடு வந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போது மார்னிங் சாப்பாடே வந்து ஒரு 10 o'clock போல் தான் சாப்பிட்டேன். அதாவது 10:30 இருக்கும். ஸோ அந்த டைமிங் தான் வந்து சாப்பிட்டேன். ஸோ சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து என் துணியும் வந்து ஊறிடுச்சு. அதையும் துவச்சி காய போட்டாச்சு. அப்புறம் எங்கள் அம்மா பார்த்தா நண்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க. வந்து நண்டு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கேட்டு 400 ஆனால் இன்றைக்கி இந்த நண்டு வந்து 100 தானா. எனக்கே ஆச்சரியமாக போச்சு. என்னம்மா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நண்டு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு. குட்டி நண்டு தான் இன்றைக்கி வந்துச்சு. பெரிய நண்டுலாம் இல்லையா, அங்கேயே இல்லையா, சரியான ரேட்டா. ஸோ உங்கள் ஊரில் இந்த நண்டு எவ்வளோக்கு வாங்குவீங்க, ரேட்டு ஓகேவா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் அம்மா ஃபங்க்ஷன் போகிறனால நான் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு போயிடுறேன் அப்படின்னு வந்து சொன்னாங்க. சரிம்மா நீயே க்ளீன் பண்ணி கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா நண்டெல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. நாங்கள் வெங்காயம் தக்காளி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு குழம்பு வைக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ வாழைக்காய் போட்டு தான் நான் நண்டு குழம்பு வச்சேன். வாழைக்காய் போட்டு வைக்கும்போது நண்டு குழம்பு வந்து சூப்பராக வந்து இருக்கும். அதுவும் ஃபைனலாக அந்த மிளகு பூண்டு இடிச்சிட்டு போடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். நண்டு குழம்பு வச்சுட்டு சாப்பிட்டு அப்புறம் ஃபைனலாக மதிய சாப்பாடும் சாப்பிட்டேன். இந்த டே இன்றைக்கி ஃபுல்லாக இப்படி தான் போணுச்சு. ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாடா பாய் பாய்.